ஏய் கிளினிக் உள்ள என் தங்கச்சி இருப்பா, போய் கூட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சரி ஓகே. A few minutes later. என்ன போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னைக்கு என்ன பண்ணி தொலைச்சிருக்கானோ. டாக்டர் செக் பண்ணிட்டு போ சொன்னாரு. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். டேய் தம்பி சீக்கிரம் வாடா 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 வாடா. அக்கா என்னக்காச்சு? டேய் அங்க பாருடா, வாள வேற எவன் கூட பைக்ல போயிட்டு இருக்கா. அவகிட்ட 100 தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி புருஷன் கூட க்ளோஸா உட்காந்துட்டு வெளியே போகாதுன்னு. பாக்குறேன் பூரா என்னடா வாள் இன்னொருத்த கூட போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா. ஏன் தான் அந்த பொம்பளைங்களா அப்படி இருக்காங்களோ. இவனுக்கும் ஒரு பாயாசம் போட்டுடலாமா? பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. ஏய் சார் இங்க வா இங்க வா இங்க வா. எப்போ பார்த்தாலும் ஐக்கு நைட்டில் சுற்றி நிற்பேன். ஆமாம். என்ன புதுசாக புடவை கட்டிகிட்டு இருக்க? அதுவா, எனக்கு இப்படி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான்ல, நல்லா சரி இன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமிக்கு போய் நன்றி சொல்லிட்டு வரலான்னு இருக்கேன். ஓ நீயும் வாயேன். இல்லை இல்லை, உனக்கு என்ன நடந்தது? நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான், அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்லது நடந்திருந்தா நானும் கோயிலுக்கு வந்துடுவேன். தப்பிச்சிங்க ப்ரோ. இப்போ இந்த ஆதிகால ஜோக்கு தேவைதானா? ஓகே, ஈவினிங் எங்க போலாம்? அந்த பார்க்கிட்ட ஒரு பைசா ஆண்டி கொஞ்சம் நோருங்க. டேய் ஏய் இரு, நான் எப்ப போறேன் நான் ஏன் கேக்குறது? இப்போ நீ தான் போய் கேக்குற போ. ஒரு ரைட்ல நில்லுங்க. டேய் நில்லுங்க. டேயா யாரா பாத்துடா டேன்ற. ஐயோ 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 என்னாச்சு? அடிரானே ராசி. ஏய் இங்க வாங்க. அஷ்டானுங்களா? சரி வா, உனக்கு வாங்கி தரேன். அந்த பசங்க அவனை அடிச்சாங்க ஓகே, நீ ஏன் மணி அடிக்கிற குல்ஃபேஸ்கார மாதிரி? உங்க வீட்டுக்கா? இப்பதானே 6 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ளயா? இப்படி சும்மா சும்மாலாம் உங்க வீட்டுக்கெல்லாம் போக கூடாதுப்பா. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் அது உங்க வீடு இல்ல, இதுதான் உங்க வீடு. போங்க போங்க உள்ள போங்க, நம்ம வீட்டுக்குள்ள போங்க. தொட்டு பேசும் சுல்தானா. என்னப்பா நடு வீட்டுல உட்காந்து என்னத்தை பாத்துட்டு இருக்க? உன் மாமியார், நானு, உன் கொழுந்தியா எல்லாரும் வந்துட்டு போற இடம். இப்படி பெப்பரப்பேனா இருக்கிறது கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கு, கத்துக்கோ. இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது, இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது. போப்பா போய் ஒரு டீயை போட்டு கொண்டு வா. என்னதான் பிள்ளைய சொல்லி வளர்த்தாங்களோ தெரியல, போற இடத்துல எப்படி இருக்கணும் கூடவா சொல்லி கொடுக்கறது இல்ல. சை, நீ என்ன பிட்டு போட்டாலும் ஒன்றும் நடக்காது. பட்டாம்பூச்சி இப்போ செத்து போச்சு. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசுறேன். சொல்லுப்பா. நானும் உங்க பொண்ணு லவ் பண்றேன். அதுவே ஒரு தண்டச்சோறு. எத்தனை வருஷமா இது நடக்குது? என்ன வேலை பண்ற? நான் சினிமாவில் எடிட்டரா இருக்கேன். எவ்வளவு சம்பாதிக்கிற? 80,000 சம்பளம் வாங்குறேன். என் பொண்ணுக்கு நான் மாசம் 70,000 ரூபாய் கொடுக்குறேன் செலவுக்கு. அதிகம் சேர்த்து தான் சொல்றேன். அட போச்சா ப்ரோ. கேர்ள் ஷாக்டு பாய் ராக்டு. இது எந்த வகை பைத்தியம்? டேய் உன் வண்டி சாவி கூட வெளில போணும். இந்தா பேக் பிரேக் பிடிக்காது பார்த்து. அச்சச்சோ, உனக்கு ஏன் பேக் பிரேக் பிடிக்காது? சொல்றா. பிரேக் ஷூ மாத்தணும். பிரேக்லயே மாத்துற, அதான் லஞ்ச் போவல, அப்ப போய் ஷூ மாத்திக்கோ. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? டேய் அவகிட்ட என்னடா சொன்ன? பேக் பிரேக் தான் பிடிக்காதுன்னு. அப்ப உனக்கு ஃப்ரண்ட் பிரேக் தானே பிடிக்கும். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. தப்பிச்சு ஓடுடா கைப்புள்ள. அப்போ புரியலடா, இப்போ புரியுதுடா. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, உங்க கமெண்ட்டை நான் எஃபில போடுறேன். பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. எக்ஸ்கியூஸ் மீ. How dare you touch me? ஒரு பொண்ணு தனியா இருந்தா இப்படிதான் வந்து தொடுவியா? அறிவு இல்ல? ஹலோ இப்பாடுங்க, என்ன ஓரா பேசிட்டு இருக்கீங்க? உங்களோட காசு அங்கே கீழே வந்துச்சு, அதை கொடுக்க வந்தேன். குடிங்க. சாரியா? இது எல்லாம் ஒரு குழப்பாடா. நீ உருட்டு ராஜா உருட்டு. வண்டி எவ்வளோ எடுத்த? 1.5 லட்சம்டா. என் ஐபோனே 1.5 லட்சம்.
உன் ஐபோன்லயே வந்துடுறா மச்சான் அவன் போன்ல எவ்வளோடா மச்சான் நானே இல்லடா என்கிட்ட அப்புறம் ஃபோன் இருக்கும். செகண்ட் ஒன் பழக்க தெரிஞ்ச பையன். பெருமை இப்படி தான் போகும். அந்த பயம் இருக்கணும்டா.